Hello Makkale, welcome back to my channel. Thank you so much for watching my videos and நிறைய views இருக்கு, subscribers வந்துட்டு இருக்கீங்க. Thank you so much and it's time to show my gratitude. Thank you so much. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் நம்ம நைக்காவோட vlog பார்க்க போறோம். நைக்கால ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன வாங்கியிருக்கோன்றது பார்க்கலாம். ஐ திங்க் லாஸ்ட்டாக பிங்க் சேல் அப்போ நான் வாங்கியிருந்தேன், அதுவுமே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நார்மல் நைக்கா பேடே சேல்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. பட் நீங்கள் ஒரு மந்தோட ஸ்டார்டிங் 1 to 5 நினைக்கிறேன். இப்போது ஏப்ரல் மந்த் இருக்குன்னா ஏப்ரல் மந்த் 1 to 5 வந்து பேடே சேல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு சேல்ரி வந்த நாள்லேருந்து 5 டேஸ்க்கு. ஸோ 1 to 5 நினைக்கிறேன். அந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து 50% ஆஃப் இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்காக நிறைய பேர் வந்து பேடே சேல்னு சொல்லி வாங்குவாங்க. நீங்களுமே நைக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே அந்த பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் என்னன்றது தெரியும். இப்போவே போயிட்டுருக்கோம், நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், இது வந்து 1st of April. ஸோ இப்போவுமே அந்த பேடே சேல் போயிட்டுருக்கோம். நான் எவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறேனோ அது பேடே சேல் இருந்துச்சுன்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வித் நோ மோர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஒன்று வந்திருக்கு. செகண்ட் செட் ஏன் டெலிவரி ஸ்ப்ளிட் ஆகி போட்டாங்கன்னு தெரியல. நான் ஆல்ரெடி பண்ணும்போதே எல்லாமே ஒரே செட்டில் தான் பண்ணியிருந்தேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் செட் வந்துச்சு. செகண்ட் செட் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கும், அது ஒரு பாடி சன்ஸ்க்ரீன். புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அது வந்து இன்னும் டெலிவர் ஆகலை. பட் இது வரைக்கும் நம்ம என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோன்றது நம்ம செக் பண்ணலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எனக்கே ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது, லைக் நம்ம கார்ட்டூன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு vlog பண்ணுறது. நீங்கள் கேட்கலாம் எனிவேஸ் வந்து நீங்கள் மாஸ்க் பண்ணியிருக்கீங்கன்னு. பட் தென் இதுவே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. லைக் ஏன்னோ நம்ம அந்த கார்ட்டூன்லேயே பண்ணி பண்ணி பழகிடுச்சு. நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்ததில்லை அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபேஸ் அதுதான்றது நிறைய பேருக்கு ரெஜிஸ்டரே ஆகிருக்கும். அந்த அளவுக்கு நான் வந்து கார்ட்டூன் நிறைய போட்டிருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் லைக் ஃபார் அ சேஞ்ச் நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக ஓப்பன் பண்ண முடியல. ஓகே, ஸோ ஆக்சுவலாக கார்ட்டூனில் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கீழே குனியும் போதெல்லாம் அந்த பொம்மை வந்து ஃபேட் ஆகிடும். லைக் நம்ம ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணால் தான் அந்த பொம்மை இருக்கும். கீழே குனியும் போதெல்லாம் அந்த பொம்மை ஃபேட் ஆகிடும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, லைக் நம்ம திருப்பி திருப்பி எடிட் பண்ண வேண்டாம். ஸோ ஈஸியாக இருக்கு. ஓகே, இப்போ என்ன வந்திருக்கு ஃபர்ஸ்ட்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து டாட் அண்ட் கீ. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். டாட் அண்ட் கீயோட ஆல்கோஹால் ஃப்ரீ டோனர். ஓகே, ஒரு வண்டர்ஃபுல்லான டோனர். இது என்னோட எவ்வளவோ பாட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணி இது வந்து இப்போ திருப்பி பண்ணியிருக்கேன், ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து டோனருக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஐம் நாட் ஷுர், எனக்கு என்னோட ஸ்கின்க்கு வந்து ரோஸ் வாட்டர் சூட்டே ஆகாது. ஸோ ஐ தாட் ஐ கோ அஹெட் வித் டாட் அண்ட் கீயே. ஐ டோன்ட் நோ, லைக் இதில் கிளைகாலிக் ஆசிட் இருக்குது அண்ட் யூனோ டாட் அண்ட் கீ வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குமா, நம்மளுக்கு வந்து அலர்ஜிக் இருக்காதா, அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதோட பேக்கேஜிங் அண்ட் டாட் அண்ட் கீயோட லிட் இருக்குது பாருங்க. எல்லாத்தோட டாட் அண்ட் கீ ப்ராடக்ட்ஸோட லிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ்லியாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். இதுதான் டாட் அண்ட் கீயோட பேக்கேஜிங். அதோட கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க லிட்டை. ஸோ இதுதான் வந்து வாட்டர்மெலான் சூப்பர் க்ளோ போர் டைட்னிங் டோனர். ஓகே, நீங்கள் நைக்கா வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா டாப் 10 டோனர்ஸில் இது வந்து ஒரு டோனராக லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரியல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் என் ஸ்கின்கே வந்து சியூட் ஆச்சுன்னா மற்ற எல்லாருமே யூஸ் பண்ணலான்ற மாதிரி நான் சொல்லுவேன். பட் தென் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களுமே முன்னாடியே பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டோனர் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லவ்லியாக இருக்கும். அண்ட் யூனோ ஐ யூஸ் இட் எவ்ரி டே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 months வரும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டில் மட்டும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கும்பர் அண்ட் கிளைகாலிக் ஆசிட் இருக்க ஒரு டோனர். உங்களுக்கு போர்ஸ் எல்லாமே டைட்டன் பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஃபேட் பண்ணுறது. எனக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருந்தது, உங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின்க்கு சூட் ஆகுதான்னு பாருங்கள்.
ஸோ திஸ் இஸ் ஒன் சூப்பர் ப்ராடக்ட். நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ட்ரை பண்ணலாம் பிகாஸ் எனக்கு சூட் ஆச்சு. செகண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷ். எனக்கு தெரியல, லைக் மாமா இடத்துல நான் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் உப்தன் ஃபேஸ் வாஷ். எனக்கு இதை தவிர நான் 2-3 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் நேம் பண்ண விரும்பலை. பட் அந்த 2-3 ப்ராடக்டை விட எனக்கு வந்து சூப்பர் எஃபெக்ட் கொடுத்தது வந்து மாமா எர்த்தோட உப்தன் ஃபேஸ் வாஷ். ஸோ இதில் வந்து டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்குது. இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் பேசிட்டேன். ஐ டோன்ட் ரியலி வாண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ். பட் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ்னால் நான் இதை தான் சொல்வேன். நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். உங்களோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் எடுக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பட் நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 days மட்டும் பர் வீக் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. ஸோ ஒரு 2 to 3 days மட்டும் நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்கள். மீதி நல்லா இக்னோர் பண்ணிடுங்க. பட் இது வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட். எனக்கே நல்லா சூட் ஆச்சு. அண்ட் பட் நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். 2 to 3 days பர் வீக் தான் யூஸ் பண்ணுவேன். எல்ஸ் நார்மல் நான் யூஸ் பண்ணுற டெர்மாடியூ சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து ஒன் சச் சூப்பர் ப்ராடக்ட். ஓகே, இது வந்து என்னோட அடிக்ட். இப்போ நான் காட்ட போகிறது வந்து ஒரு சூப்பர் அடிக்ட். ஓகே, இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. இது வந்து மிஸ் கிளேரோட ஐப்ரோ பென்சில். அண்ட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில். இதோட ஷேடு வந்துட்டு டார்க் ப்ரௌன், 02 டார்க் ப்ரௌன். உங்களோட ஐப்ரோவோட நேச்சுரல் கலர் என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு பென்சில். ஆக்சுவலாக அது அவ்வளோ காஸ்ட்லி கூட கிடையாது. ஐ திங்க் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 115 rupees. ஸோ நான் பார்க்கும்போது இதை விட கம்மியான ரேட்டில் தான் இருந்தது. இப்போது நிறைய அதிகப்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலாக நான் இன்னும் போடல, ஐப்ரோஸ் எல்லாம் டியூன் பண்ணல. இது நோ மேக்கப், ஒன்றுமே பண்ணல. சும்மா வந்து சடனாக எனக்கு இன்னைக்கு பார்சல் வந்தது. இன்னைக்கு நான் வீடியோ போட்டுடலான்னு நினச்சேன். பட் இது வந்து ரொம்ப நேச்சுரல் லுக் உங்களுக்கு கொடுக்கும். நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சின்ஸ் லாங் இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அட் டைம்ஸ் எந்த ப்ராடக்ட்டுமே ஒரு சில டைம் ரொம்ப நல்லா லுக் கொடுத்துச்சுன்னா அதையுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் சச் ப்ராடக்ட். அடுத்தது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் நிறைய லிப்ஸ்டிக் போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் லிப்ஸ்டிக் போடுறது. பட் நான் வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ண மாட்டேன். வெளியில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னாலே நான் லிப்ஸ்டிக் போடுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது நான் இது வரைக்கும் லிப் லைனரே யூஸ் பண்ணது கிடையாது. ஐ தாட் ஐல் ட்ரை ஒன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. பட் திஸ் இஸ் ஸ்விஸ் பியூட்டி லிப் லைனர். இது வந்து ஷேட் என்ன ஷேட், இது 69 rupees தான். பாபி ப்ரௌன் 14. இதான் ஷேட் வந்து 14 பாபி ப்ரௌன். இது வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்ல தட் நீங்கள் ப்ரௌன் ஷேட்ஸில் தான் லிப் லைனர் சூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு எல்லா லிப்ஸ்டிக்குமே அழகாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுனால ஐ தாட் ஐல் பை ஒன் ப்ரௌன் லிப் லைனர். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பாபி ப்ரௌன் 14. எனக்கு தெரியல, இதை பற்றி நான் ரிவ்யூலாம் கொடுக்க விரும்பல. பட் ஐ பாட் இட். அது வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட அம்மா, என்னோட பாட்டி வந்து ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க். ஆக்சுவலாக என்னோட வீட்டில் இருக்கும்போது நான் ஸ்லீப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து இது என்னன்னு கேட்டிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அது வந்து டாட் அண்ட் கீயோட AHA BHA ஸ்லீப் மாஸ்க் நான் நினைக்கிறேன். லைக் அதான் நான் கொடுத்துருந்தேன். டாட் அண்ட் கீ ப்ராடக்ட் தான். ப்ளூ கலர் கண்டெய்னரில் இருந்துச்சு. அந்த டைம் நான் கொடுத்துருந்தேன். அவங்களுமே அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி அந்த பாட்டில் காலி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அவுட்புட் கொடுத்துருக்கு. லைக் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. டாட் அண்ட் கீயில் வாங்கினது தான் அந்த ஸ்லீப் மாஸ்க்கு. பட் தென் இப்போ நான் போய் பார்க்கும்போது அந்த ப்ராடக்டே இல்லை. ஆக்சுவலாக அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லை. அந்த ப்ராடக்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேனுஃபேக்சர் பண்ண. அது என்னன்னு தெரியல. ஸோ அதனால அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் செக் பண்ணும்போது மாமா எர்த்தோட விட்டமின் C ஸ்லீப் மாஸ்க் வந்து கிடச்சிது. இதுவுமே நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ திங்க் இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். I'll open it.
ஆக்சுவலாக இது எப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி கற்பூர ஸ்மெல்லாம் வந்துச்சு. நான் அந்த டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியல, பட் ஆனால் ரொம்ப நல்ல கன்சிஸ்டன்சி. அண்ட் ஐ தாட் இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இதுதான் டாட் அண்ட் கீயோட டெக்ஸ்டரும் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும், ஜெல் மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். அது வந்து ஒயிட் கலர் கூட கிடையாது, ஒரு மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் கலர் தான், ஜெல்லி மாதிரி இருக்கும். அண்ட் கற்பூரம் மாதிரி வாசனை வரும் ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நானுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வாங்கினது வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருந்துச்சு, இது ஒயிட்டாக இருக்கு. மேபி நான் வேறு ஏதாவது ஃப்ளேவர் வாங்கியிருப்பேன், பட் நான் வாங்கினது எல்லோ கலரில் இருந்துச்சு. அண்ட் அப்போது நான் வந்து ஸ்லீப் மாஸ்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும், உங்கள் ஸ்கின்லாம் சில்லுன்னு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அது ட்ரை பண்ணேன். அண்ட் யா, இப்போ வரைக்கும் அதான் வாங்கியிருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ப்ராடக்ட் வர வேண்டியது இருக்குது, அது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தாத்தா. ஹலோ மக்களே, நான் சொன்ன லாஸ்ட் பெண்டிங் ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. அது ஒரு சன்ஸ்க்ரீன் தான், சன்ஸ்கூப் சன்ஸ்க்ரீன். ஸோ நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு டாப் சன்ஸ்க்ரீனில் இது ஒரு பாடி சன்ஸ்க்ரீன், பாடி லோஷன் மாதிரி. அண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பேன், அதுவுமே நல்லா ஒர்க் ஆகும். பட் இதை நான் இதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண போகிறேன், பிகாஸ் நான் ரிவ்யூ பார்த்து சூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த ஒன். இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்தது, சன்ஸ்கூப்னு சொல்லிட்டு. சன்ஸ்கூப் ஹைட்ரேட்டிங் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் ஃபார் ஃபேஸ் அண்ட் பாடி, SPF 60. SPF 60 clinically certified, hydrating, soothing, anti-inflammatory, UVA, UVB, PA++++. நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் தரலாம். யூஸ் பண்ணாமல் நான் இதை பற்றி பேச முடியாது, பட் ஃபீட்பேக் வந்து ரிவ்யூஸ்லாம் நான் பார்க்கும்போது they said இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நல்ல கவரேஜ் கொடுக்கும், பிகாஸ் அது SPF 60 இருக்கிறதுனால. ஐ டோன்ட் நோ, லைக் நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனில் SPF 60லாம் கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் 30, 40, 50 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஈவன் தோ பாடி சன்ஸ்க்ரீனாக இருந்தாலும். பட் திஸ் டைம் ஐ தாட் ஐ ட்ரை திஸ் ஒன். இதுதான் அதோட பேக்கேஜிங். ஐ திங்க் இது பம்ப் மாதிரி வரும்னு நினைக்கிறேன், ஆர் ஸ்ப்ரேயான்னு எனக்கு தெரில. நம்ம பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நேற்று தான் வந்தது இந்த டெலிவரி. இது ஏன் செப்பரேட்டாக வந்ததுன்னு எனக்கு தெரில, பட் டிலேடாக தான் வந்தது. ஒரே டைமில் தான் போட்டிருந்தேன் ஆர்டர். இதுதான் அதோட பேக்கேஜிங். அண்ட் அதோட லிட் ஓப்பன் பண்ணால் ஓகே, சென்ட் மாதிரி இருக்குது, ஸ்ப்ரே அடிச்சிருவேன்ற மாதிரி இருக்குது. ஐ திங்க் நம்ம வந்து இந்த இடத்துல இப்போ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்படி. ஓ மை காட். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகுது. நீங்கள் வந்து இதை அப்படியே பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நைஸ். ஆக்சுவலாக ரொம்ப வாட்டரியாக தான் இருக்குது, ரொம்ப திக்காக க்ரீமி கன்சிஸ்டன்சிலாம் கிடையாது, ரொம்ப வாட்டரியாக இருக்குது. தெரிஞ்சு சீக்கிரம் காலி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ யா, இதுதான் என்னோட ஃபைனல் ப்ராடக்ட். Hope you loved it. Thank you so much. Bye-bye.